வெற்றிமாறன் ஒரு மாபெரும் இயக்குனர். அவருக்கு வந்து செப்டம்பர் 4 பிறந்த நாள். அதாவது பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு வெற்றிமாறன். ஏன்னா வெற்றிமாறன் வந்து அவருடைய கிராஃப்ட், ஏன்னா அவர் பாலு மகேந்திரா ஸ்கூல்லேருந்து வந்தவர். ஒரு படத்தை எப்படி செதுக்கணும், என்ன மாதிரி ஒரு கதையமைப்பு இருக்கணும், அதை எப்படி, அதாவது ஒரு நாவல் இருக்குன்னா அந்த நாவலை வந்து திரைப்படமாக்குறதுங்கிறது சவாலானது. அப்படியே ஒரு நாவலை எடுக்க முடியாது. அதாவது நாவல்ங்கிறது வந்து எழுத்து வடிவம், அதை வந்து திரை வடிவமாக்கும் பொழுது அதுக்கான சில நுவான்சஸ்லாம் இருக்கு. இப்ப பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல் அதை படமாக்கும் பொழுது அப்படியே பொன்னியின் செல்வன் எடுக்க முடியாது. கல்கி வந்து 3 பக்கத்துக்கு வர்ணனை பண்ணுவாரு. 3 பக்கத்துக்கு வர்ணனை பண்ணதை நம்ம அப்படியே அதை ஒரே ஷாட்ல எடுத்துடலாம். அதுதான் திரைமொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். அது நன்கு புரிந்தவர் வெற்றிமாறன். ஏன்னா வெக்கை அப்படிங்கிற ஒரு கதை வந்து அசுரனா மாறுறப்ப அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா கொடுத்தது. பொல்லாதவன் படம் அதே மாதிரி பொல்லாதவன் மிக சிறப்பா எடுத்திருப்பாரு. ஆடுகளம், அவருடைய படங்கள் எல்லாமே சிறப்பா எடுத்திருப்பாரு. அவர் வந்து இப்ப 2 படங்கள் தயாரிச்சிருக்காரு. ஒரு படம் மனுஷி, இன்னொரு படம் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். அதுல குறிப்பா பேட் கேர்ள், அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் சினிமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடல்ட் ஸ்டேஜை வந்து ஒரு இளைஞனோ இளைஞியோ அடையும் பொழுது ஏற்படக்கூடிய கதை. இப்போ உதாரணமா சொல்லணும்னா நம்ம பாலு மகேந்திரா அவர்கள் எடுத்த 1979 எடுத்த அழியாத கோலங்கள், அந்த படத்தை பத்தி வெற்றிமாறன் சொல்றாரு. அழியாத கோலங்கள்ங்கிறது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் சினிமா. சம்மர் ஆஃப் 42 அப்படிங்கிற படத்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த படம். ஒரு 5 இளைஞர்களை வச்சு கதை. அவங்க வந்து அந்த அவங்களுடைய அடல்ட் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய சம்பவம் அவருடைய நண்பருடைய வாழ்க்கையில நடந்த, பாலு மகேந்திராவுடைய நண்பருடைய வாழ்க்கையில நிஜமாவே நடந்த சம்பவம். அவர் இறந்து போனது, அதை வச்சு அந்த ஒன்லைனை வச்சு இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷனை வச்சு அவர் அந்த கதை பண்ணாரு. அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த படத்துக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்திலே கமலஹாசன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அந்த படத்துக்கு ஒரு நாள் நடிச்சு கொடுத்தாரு. அந்த 4-5 சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அதுல வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பையனா, அந்த பிளாஷ்பேக்ல சொல்ற மாதிரி ஒரு பையனா உலகநாயகன் கமலஹாசன் ஒரு நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. அந்த படம் வந்து தேவி பாலா அல்ல தேவி கலால வந்து 1 வருஷம் ஒன்ன படம். அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த காலகட்டத்துல அது வந்து மிகப்பெரிய வெற்றி. இவர் வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா, சம்மர் ஆஃப் 42வையும் அழியாத கோலங்களையும் பார்க்கும்பொழுது எனக்கு அழியாத கோலங்கள் மாபெரும் படைப்பா இருக்கு. அப்பவே இந்த படத்துக்காக கமல் சார் வந்து உறுதுணையா இருந்து அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. குட். அந்த பேட் கேர்ள்ங்கிற படம் வந்து அந்த மாதிரியான ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரட்டும், பார்க்கலாம். அது வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அது வரட்டும், அது விமர்சனம் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.